இன்னைக்கு வீடியோவில் கீரை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீரையை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு அதில் இருக்க தண்டு நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா சின்னதாக 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த ஸ்டேஜ்லேயே வதக்கிக்கோங்க. முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா கீரையை தண்ணி விடுன்றதால நம்ம தனியாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கீரை வேகிற இந்த டைமில் தேவையான அளவுக்கு தேங்காய் திருவிக்கலாம். நான் ஒரு கத்த கீரைக்கு அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீரை நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கும். கீரையோட தண்டை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது வெந்திருந்தது தெரியும். இல்லை வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. அது வெந்திருக்க ஸ்டேஜில் இந்த மாதிரி துருவின தேங்காவை சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கீரை ரெடி. உப்பு நீங்கள் சமைக்கும் பொழுது டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.